ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு ஏ வில் எட்டர்னல் அனிமோட 36வது பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். சரி வளவலன்னு பேசாமல் வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளார போயிடலாம். நான் சொல்ல வரத்த கவனமாக கேளு. என்ன ஆனாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய கோல்டு கிளவுடு ஃபேமிலியை சேர்ந்தவங்க அந்த 2 செக்டர் சேர்ந்தவனுங்களையும் தடுத்து நிறுத்தி ஆகணும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மொனுமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். அது வரைக்கும் இந்த இடத்த சுற்றி பேரியரை உருவாக்கி ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுக்குள்ளார ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்து சேர்ந்துருவாங்க. நீங்கள் சொல்ல வர்றது புரிஞ்சது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுடு ஃபேமிலியை சேர்ந்தவரும் அந்த இடத்த சுற்றி கம்ப்ளீட்டாக பேரியரை உருவாக்கிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ 2 செக்டர் சேர்ந்தவங்களும் கவனமாக கேளுங்க. நம்ம அந்த எக்ஷான் செக்டர் சேர்ந்தவங்களை எதிர்த்து இந்த சண்டையில் ஜெயிச்சே ஆகணும். நான் சொல்ல வர்றது புரிஞ்சது இல்லை. ஆனால் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனுங்க எல்லாம் வீக்காக இருக்கானுங்க. இவனுங்களால எப்படி சண்டை போட முடியும்னு தெரியலையே. நீ ஒழுங்கா பாருடா. அவங்களுடைய செக்டர் சேர்ந்தவனுங்க ஏதோ செத்து போன மாதிரி இருக்கானுங்க. நீங்க எல்லாம் வந்து எங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா? யாரை பார்த்து என்னடா சொன்னேன்? உங்களை பார்த்து தான்டா சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 செக்டர் சேர்ந்தவனுங்களும் மாறி மாறி கடுப்பா முறைச்சிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ அது முன்னாடி மஞ்சள் கலர்ல ஒரு ஆன்சிஸ்டர் வந்திருப்பாரு. அவரு சொன்னதை யோசிச்சு பார்க்கறோம். இதுக்கப்புறம் பைசோச்சன் தான் உங்களுடைய யங் மாஸ்டராகவும் எல்டராகவும் இருந்து இந்த வார லீட் பண்ணிக்கிட்டு போவோம். அதனால 2 செக்டர் சேர்ந்தவங்களும் இதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. அது எப்படி நடக்கும்? பிளட் ஸ்ட்ரீம் செக்டர் கூட எப்படி இந்த ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவனுங்க கோஆப்ரேட் பண்ணுவானுங்க? எதுக்காகடா அவசரப்படுறேன்னா பழங்காலங்களா உங்க இடத்துல இருந்திருக்கேன். நான் சொல்றத அவங்க கேட்பாங்க. 4 கிளானுங்களுக்கும் நடுவில் போர் நடக்காம இருக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பேட்டலுக்கு காரணமா இருக்கக்கூடிய எக்ஷானியூ செக்டர் சேர்ந்தவனுங்க யாரு என்னன்னு நம்மளுக்கு இன்னும் சரியா தெரியல. அதனால ஃபியூச்சர்ல வரப்போற வார நீங்க தான் சேர்ந்து தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏன்னா இது ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியும். என்ன ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் செய்ய முடியுமா? ஆனா நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும்னு நம்ம ஹீரோ சொல்ல, அப்படியா நான் உன்னை போயிட்டு பெரிய ஆளுன்னு நினைச்சேன் பத்தியா? உனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா விட்டுறான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் 2 செக்டர்ஸ் அந்த டிசபிளும் கவனமா கேளுங்க. நீ அப்புறம் நீடா என்ன நானா டே அப்புறம் பீஸ்ட் பைபிள்ல நீ உங்களுடைய யங் மாஸ்டர் பைசோச்சா நானு எனிமிங்க எல்லாரையும் சாவடிப்பான், உங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இப்ப பேட்டல் ஆரம்பிக்குது. நம்ம இங்க வந்துட்டோன்னு அந்த எக்ஸானியூ செக்டர் சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்து அவனுங்களுடைய கதையை முடிச்சாகணும். அதுக்குள்ளார இந்த ஃபார்மேஷனை எனக்காக யாரு உடைச்சி உள்ளார போறதுக்கு வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்க போறீங்க? என்ன இதுக்கும் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர் சேர்ந்தவங்க தான் போகணுமாடா? சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அந்த தடிமாடு கடுப்பாய் வந்து அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ண அவனுக்கு என்னவா ஆகிடுது. பட் பேரியர் உடைவேல. இந்த ஸ்ட்ரீம் செக்டர்ல இருக்கிறவங்கலாம் இம்மார்டல் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு பேரியரை கூட உடைக்க முடியல. சரியான ஜாக்கருங்க. என்னால இதை நம்ப முடியல. என்னால இப்படி இந்த ஃபார்மேஷனை உடைக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ளார பீஸ்ட் பைபிளையும் அதை உடைக்க ட்ரை பண்ணி உடைக்க முடியாம போயிடுது. நீங்க 2 பேருமே உங்களுடைய அட்டாக்கை அடிச்சிங்க. ஆனா இந்த பேரியரை உங்களால உடைக்க முடியல. அப்படின்னா இது சாதாரண பேரியரா இருக்காது. ஏதோ ஸ்பெல்ல பயன்படுத்தி இருக்காங்க போல இருக்கு. அதனால கோல்டு கிளவுடு ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களே கவனமா கேளுங்கடா. நாங்க இந்த இடத்துக்கு உங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல. 2 பேரும் உங்ககிட்ட இருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால ஓப்பன் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுடைய மவுண்டன் சீலை பயன்படுத்தி எங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சீல் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடுங்கடா. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? சாவணும்னு நினைக்கிறீங்களா? அவனுங்களை விட்டாதீங்கடா, அவனுங்களுடைய கதையை முடியுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் போக நம்ம ஹீரோவோ நிற்க சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அவனுங்களுடைய பவர்ஃபுல்லான அட்டாக்கை பயன்படுத்தினானுங்க. இருந்தாலும் இந்த ஃபார்மேஷனை உடைக்க முடியல. அப்படின்னா இது ஏதோ ரேரான ட்ரெஷர் பண்ணி தான் சீல் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால சொல்ற மாதிரி செய்யுங்க, என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. என்ன நீ சொல்றத செய்யணுமா, ப்ரொடெக்ட் பண்ணணுமா? ஏன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய இந்த மொனுமெண்ட்டும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரையும் ஃப்ரண்ட் லைன் பேட்டலுக்கு தயாராக சொல்லு. ஏன்னா நம்ம சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்க போறோம். அந்த பைசோச்சான் தான் இப்ப கரண்ட் லீடரா இருக்கான் போல. ஆமா, ஆனா என்னுடைய ஃபார்மேஷனை தாண்டி அவங்களால உள்ளார வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேல அவனுங்க மெடிசன் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன மெடிசன்? அதை வச்சு என்ன பண்ண போறானுங்க? அவனுங்களால இந்த ஃபார்மேஷனை உடைக்கவே முடியாதுன்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா ஆஹா, இந்த தடவை என்ன நடக்க போதோ தெரியலையே. எல்லாத்துக்கும் நான் ரெடியா தாண்டா வந்திருக்கேன். அடப்பாவி நீ என்னடா இப்படி இருக்க? பிளட் கிளான சேர்ந்தவனுங்களுக்கு இது புரியாதுடா. ஏன்னா அவன் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டர்ல பில்லர் ரெடி பண்றப்பலாம் ஆசிட் ரெயின், எவன் தண்டர்னு பல விதமான பிரச்சனைங்க வந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நான் இப்படி உக்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஒரு பில்லர் ரெடி பண்ணி வெளியில விடவும் எல்லாரும் பயத்துல மறைஞ்சுக்கிறானுங்க. என்னடா எனக்கு எதுவும் ஆகல, இந்த பில்லு வெடியல, நீ
ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லடா. இதுக்குள்ளார என்னுடைய மேஜிக் ட்ரெஷரை பயன்படுத்தி சீல் பண்ணி வச்சிருக்கான். ஆஹா, நான் இன்னும் சில நாளுக்கு வாய விரும்புறேன். நான் சாவக்கூடாது. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, உனக்கு எதுவும் ஆகாது. இது ஆம்லேஸ் ஆனது. ஏன்னா நான் என்னுடைய கியூஐயை பயன்படுத்தி அதை சீல் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆசிட் ரெயின் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நான் இதுக்குள்ளார டெம்பரவரியா லைட்னிங்கை சீல் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பாய்சனும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஆபத்தானது. இதை பயன்படுத்தி தான் அந்த ஃபார்மேஷனுக்குள்ளார நம்ம போக போறோம். நம்ம இதை இப்படி தூக்கி போட்டோம்னா இதுக்குள்ளார இருக்கக்கூடிய பாய்சன் மட்டும் உள்ளார போயிடும். என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? சொன்ன மாதிரியே அந்த பாலு வெடியும் இல்லை, ஆனா அந்த பாய்சனும் உள்ளார போயிடுச்சு. இது ரொம்ப அற்புதம். 2 செக்டர்ஸ் அந்த டிசபிளுங்களும் 3 பேரா பிரிஞ்சு எனக்கு மெடிசனை ரெடி பண்ணி கொடுங்கடா. என்ன 3 பேராவா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் 3 பேரா பிரிஞ்சு மெடிசனை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்ட போல இருக்குன்னு சொல்லிட்டு அவனுங்களும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க. ஆப்ரேஷன்ல எரர் ஆயிடுச்சுறான்னு சொல்லவும் அந்த ஃபர்னஸை பயங்கரமா வெடிஞ்சு செதறிடுது. உங்களை வச்சுக்கிட்டு என்னடா பண்றது? 2 செக்டர்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கானவனும் பவர்ஃபுல்லான கல்டிவேட்டருங்களும் நீங்க தான். ஆனா நீங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பில்லை கூட உருவாக்க முடியலையா? உங்களுக்கு சாதாரண டிசபிளுங்களே எவ்வளவோ பரவாயில்லடான்னு சொல்லிட்டு அவனுங்களை திட்டிக்கிட்டு இருக்க. நம்ம பைபிளுக்கோ ரோசம் வந்து என்ன நடந்தாலும் சரி, இந்த தடவை நான் விட்டு கொடுக்காம அந்த பில்லை ரெடி பண்ணுவேன்னு சொல்ல அப்படியே திரும்ப 3 பேரும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து பில்லை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. பிளட் மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா பில்லை ரெடி பண்ணியே திருவணும் சொல்லிட்டு அவனுங்களும் பில்லை ரெடி பண்ணிட்டு இருக்க. அடுத்த நாள் புழுத விடியவும் ஒரு வழியா அந்த பில்லையும் ரெடி பண்ணி முடிச்சிடறானுங்க. அந்த ஆனந்தத்துல அவனுங்களே அறியாம கட்டி பிடிக்க அப்படியே திரும்ப எதுவும் நடக்காத மாதிரி அப்படியே நார்மலா ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோவோ 2 செக்டர் சேர்ந்த டிசபிளுங்களும் கவனமா கேளுங்க, இந்த பால் ஆஃப் லைட்டை நான் சொன்னதும் ரிலீஸ் பண்ணுங்க, இப்போ அடிங்கடான்னு சொல்லவும் நம்ம ஆளுங்க எல்லாம் அந்த பால் ஆஃப் லைட்டை வெறித்தனமா சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த பேரியருக்குள்ளார போயிட்டு அந்த பாய்சனஸ் கேஸை உள்ள தள்ளிட்டு இருக்கவும் லீடர் நம்மளுடைய சிட்டிக்குள்ளார திடீர்னு பயங்கரமான ஸ்மோக் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை பத்தி ஏன்டா பயந்துகிட்டு இருக்கு? அது வெறும் ஸ்மோக் தானே, நம்ம ஃபேமிலியை சேர்ந்த யாரும் எதுவும் பண்ணாது. ஆனா 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 யங் மாஸ்டர், இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. அடே உனக்கு என்னடா ஆயிடுச்சு? என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் பறந்துகிட்டு வேற வேற மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கானுங்க. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படிதான் நடந்துச்சுன்னு அவரும் சொல்லிட்டு இருக்க. உண்மையிலே உங்களுடைய பால் ஆஃப் லைட்னிங் வேற லெவல்ல வேலை செய்யுது. அவனுங்களுடைய பேரியரும் வீக் ஆகிட்டே போகுது. கூடிய சீக்கிரத்துல நம்மளால உள்ளார பார்க்க முடியும். ஆனா இது பத்தாது, நீங்க இன்னும் ஸ்லோவா தான் இருக்கீங்க. 2 செக்டர்ஸ் அந்த டிசபிளுங்களும் கவனமா கேளுங்க, நீங்க இந்த வேலையை பர்ஃபெக்டா செஞ்சதுக்காக உங்களுக்கு ரிவார்டா நான் 3rd டயர் எலக்ட் சீரியஸா கொடுக்குறேன். என்ன 3rd டயர் எலக்ட் சீரியஸ்? ஆமா, இது வெறும் பேசிக் ரிவார்ட் தான். நீங்க இன்னும் அற்புதமாகவும் இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சில ரிவார்டுங்களை கொடுப்பேன். அதனால இன்னும் ஒரு நாளுக்குள்ளார நம்ம வந்த வேலையை முடிச்சாகணும்னு சொல்லவும் எல்லாரும் வெறித்தனமா வெறி கொண்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இது அந்த லெஜெண்டரியான டிமோனிக் பாய்சனஸ் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவரோ என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா எதுக்காகடா அவன் இப்படி பண்ணான்? ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் கூட எனிமிகளை தடுத்து நிறுத்த முடியாதடா. நம்மளுக்கே அவனுங்க துரோகம் பண்ணிட்டானுங்க, அவனுங்களை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனுடைய எவனைஸை பயன்படுத்தி கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சாராம். லவுட் ஃபேமிலியை சேர்ந்த ஆன்சிஸ்டர், நீங்க இப்ப எங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி எதுக்காக நாங்க உள்ளார வராத மாதிரி ஒரு பேரியரை உருவாக்கி வச்சிருந்தீங்க? இதுல எதனா பிரச்சனை இருக்கா? இல்ல உங்களுக்கு எதனா பிரச்சனை இருக்கா? அது வந்து நாளுக்குள்ளான சேர்ந்தவங்களும் ஊர்ல சண்டை போட போறதா கேள்விப்பட்டோம். அதனால எங்களுடைய சின்ன ஃபேமிலி சர்வை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி வச்சிருந்தோம். ஏன்னா எனக்கும் வயசாகிடுச்சு இல்லன்னு சொல்லிட்டு அவரோ கதையா அளந்து விட்டுக்கிட்டு இருக்க. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா உங்க அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்ல யாரோ இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வெளியில வரவும் விடாதீங்கடா, அவனுங்களுடைய கதையை முடிச்சிட்டு வாங்கடா, ஃபார்மேஷனை நீங்களும் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா 2 செக்டர் சேர்ந்தவனுங்களும் மாறி மாறி அவனுங்களை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அந்த அண்டர் கிரவுண்டும் அப்படியே உடைச்சிக்கிட்டு வில்ல ஆரம்பிச்சிருது. அந்த மொனுமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துடுறான். நீ இங்க தான் இருக்கியாடா, எப்படி கரெக்டான டைமுக்கு வந்தனா அவனை சாவடிங்கடான்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோவோ அவனுடைய ஸ்பிரிட் பவர் மூலமா அந்த மொனுமெண்ட்டை உடைச்சி தள்ளிடுறான். அடே பைசோச்சன், என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு ஒன்ன நான் சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடவும் நம்ம ஹீரோ அவனுடைய த்ரோட் கிராசிங் டெக்னிக் மூலமா அவனை பிடிச்சிட்டு
எதுக்காக நீங்க எல்லாரும் இவ்வளோ உயிரை கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனா இது எல்லாமே எங்களுடைய எக்ஸ்1 செக்டுக்காக தான். இங்க இருக்கிற எல்லாரும் அவனுங்களுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், அவனுங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் கண்ணிமைக்காம கூட எங்களுடைய செக்டுக்காக சண்டை போடுவானுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவோ அவனுடைய கதையை முடிச்சு விட்டாராம். அப்படியே நடந்த சண்டையிலையும் 2 செக்டை சேர்ந்தவனுங்க தான் ஜெயிச்சறானுங்க. என்ன எக்ஸ்1 செக்டை சேர்ந்த எல்லாரும் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு அடுத்தது நம்ம கிளவுட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்து பார்க்க போறோமான்னு சொல்லிட்டு இருக்கோமோ, இந்த ரொம்ப டிஃப்ரெண்டானது. அந்த எக்ஸ்1 செக்டை சேர்ந்தவங்கள மட்டும்தான் நாங்க அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க எப்ப எங்க கிட்ட சரண்டர் ஆனீங்களோ அப்பவே நீங்களும் எங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் எங்களுடைய கிளான் உங்களுடைய ஃப்ரெண்ட்லி கிளானா தான் இருக்கும். பைசோச்சானா நானு நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன்னு சொல்லவும், நீங்க எக்ஸ்1 செக்டை சேர்ந்தவனங்களை அழிச்சது மட்டும் இல்லாம அதே நேரத்துல எங்களுடைய ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதனால கிளவுட் ஃபேமிலியை சேர்ந்த நாங்க எக்ஸ்1 கிளானு கூட இருக்கக்கூடிய எல்லா கனெக்ஷனையும் இதோட நாங்க கட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் எங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்பிரிட் ஸ்ட்ரீம் செக்டுக்கும் பிளட் ஸ்ட்ரீம் செக்டுக்காகவும் சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆமா ஆமா நாங்க அதையே செய்யறோம்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஆளுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ள ஆரம்பிச்சிடறானுங்க. அப்படியே சுவாடை எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம ஹீரோவை சீனா வர வச்சுக்கிட்டு இருந்துட்டு பிளட் மாஸ்டர் வாய்கன்னு எல்லாருமா சேர்ந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறானுங்க. இதோட இந்த எபிசோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம ஃப்ரீயா இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் நாள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டேன்னா டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி வாங்க எல்லாரும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.